வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பைங்கான பர்டிகுலர் டார்கெட்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்க செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணாலே போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மூவ்ஸும் போயிட்டுருக்கு மார்க்கெட்டில். ஸோ வாங்க இப்போது ஃப்ரைடேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் பார்த்துட்டு தென் மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரைடேக்கான நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஒரு ஷார்ட் அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ எப்போவுமே ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம வந்து என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக சூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இங்கேயும் தான் நம்ம வந்து இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸில் எந்த ட்ரேடும் வந்து நம்ம அட்டன் பண்ணியிருக்க மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். வெயிட் பண்ணும்போது இங்கே நமக்கு நீட்டாக ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 26103ல் நீங்கள் வந்து உங்கள் பையிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இங்கே நமக்கு வந்து டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள் மார்க்கெட்டோட மொமெண்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன்வர்டில் தான் இருந்தது. ஸோ இங்கே நம்ம டார்கெட் லைன்லேயே நீங்கள் உங்கள் டார்கெட்டை நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கனாலும் ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். 26035 வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு 68 பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் மீன் சிங்கிள் ட்ரேடில் ஒரு 68 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். பட் இங்கேயுமே என்ன ஆச்சு அப்படின்னா பாருங்கள், கொஞ்சம் டைம் டிலே இருந்தது இல்லையா. ஆக்சுவலி ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் போத் பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான மொமெண்டமே இல்லை மார்க்கெட்டில். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேபிளாக ஒரே லைனில் தான் ஃபுல் மூவ்மே இருந்திருந்தது. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்டில் கூட நம்ம வந்துட்டு லாஸ் ஹிட் ஆகாமல் மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் கொஞ்சம் மினிமமாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டேட்டில். பட் கம்பல்சரி ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்ம வந்து கண்டிப்பாக எக்ஸிட் ஆகும். நீங்கள் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஷுவராக வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களுக்கான ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ இங்கே வந்து 68 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட சிங்கிள் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மொமெண்டமே இல்லையா. ஸோ அதனால் நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனும் ப்ராப்பராகவே இல்லை. ஸோ அதனால் நம்ம நிஃப்டி 50 ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ட்ரேட் தான் நம்ம அட்டன் பண்ணதில் ஒரு 68 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோடு நம்ம நீட்டாக எக்ஸிட் ஆயாச்சு. ஸோ வாங்க இப்போது நிஃப்டி 50க்கான மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம போத் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான போத் செட்டப்ஸ் நம்ம டெய்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்கள் ரேட்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷுவராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மள மூவ்ஸ் வந்து மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் நம்ம பார்த்துலாம். நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் 26084, 26177, then 26233, then 26298, then 26373, then 26431. ஸோ இதாங்க நம்ம நாளைக்கு மண்டே வந்து மார்க்கெட் மூவ் வந்து அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது. நான் நிஃப்டி 50க்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நாளைக்கு மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இதுதான். இஃப் சப்போஸ் மூவ் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் நம்ம வரி பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம இப்போ பார்த்துடலாம். 25997, தென் 25949, 25907, 25868, 25819, then 25726. ஸோ இதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50 போத் அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ். நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இதுதான். ஸோ நம்ம இப்போ ப்ரொவைட் பண்ண இந்த செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைன் மேக்கிங் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் கிளியர் வீடியோ இருக்குது. அதை ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பர் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷுவராக ஒரு சூப்பரான மூவ் இருக்கும். நாளைக்கு எப்படி இருக்குன்னு நாளைக்கு நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் அண்ட் மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸும் இப்போ நம்ம பார்த்துடலாம்.
ஸோ சேம் தான். நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம வந்து எந்த ஒரு ட்ரேட்ஸுமே அட்டென்ட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50 போத்துமே நமக்கு வந்து மார்க்கெட் மூவ். ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான மொமெண்டமே இல்லை மார்க்கெட்டில். ஸோ இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு குட்டி கன்ஃபர்மேஷன் ஒன்று இருந்தது. ஸோ இது பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே. ஸோ இங்கேயே பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்து இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி 59043 நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருக்கலாம். பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா சடனாக பாருங்கள், இங்கே நம்ம கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா சடனாக இங்கே ஒரு ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே ஒரு குட்டி ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட். 5902222 வந்துட்டு இங்கே ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகே, நம்ம செகண்ட் ட்ரேட் பார்க்கலான்னும் போது இங்கேயும் அகைன் உடனே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிது. 59045 நீங்கள் வந்துட்டு பையிங் பண்ணியிருக்கலாம். பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்துக்கலாம். உங்கள் ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேயும் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவ் கொடுக்காம இங்கேயும் ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கேயும் நமக்கு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட். 59018 இங்கே ஒரு 27 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ இங்கே ஒரு 21, அட் த சேம் டைம் இங்கே ஒரு 27. ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, சேம் லைனில் அகைன் 2 டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது நம்ம நெக்ஸ்ட் வந்து அந்த லைனை கன்ஃபர்மேஷன் லைனாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. இங்கேயும் நமக்கு கன்ஃபர்மேஷன் இருக்குது, பட் ஆல்ரெடி நமக்கு 2 டைம்ஸ் ஹிட் ஆனதுனால, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால இங்கே கிடைக்கிற கன்ஃபர்மேஷனை நம்ம கன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் ட்ரேடாக நம்ம வந்து அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் ஒன்லி 2 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணோம். 2 ட்ரேட்ஸ்லேயுமே நமக்கு வந்து 48 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் தான் ஹிட். ஆல்ரெடி நம்ம நிஃப்டி 50ல் ஒரு 68 ஏர்ன் பண்ணியிருந்தோம் இல்லையா, இங்கே ஒரு 48 வந்து பட் நமக்கு ஹிட் லாஸ் ஆச்சு. பட் ஓவரால் பார்த்தோம் அப்படின்னாலும் ஒரு 28 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் ஃப்ரைடேவோட ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இப்படி ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ப்ராப்பரான மொமெண்டம் இல்லாத டைம்லையுமே நமக்கு வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட எக்ஸிட்டிங் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க டார்கெட்ஸ் வந்து அந்தளவுக்கு அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ வாங்க இப்போ நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துடலாம். 59101, then 59317, 595 22, 596 77, then 598 29, then 599 56. ஸோ இது அப் ட்ரெண்ட்ஸில் நாளைக்கு மார்க்கெட் மூவ் இருந்ததுன்னா, இஃப் சப்போஸ் மூவ் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். 58922, then 58783, 58650, 58471, 58283, then 58124. ஸோ இதாங்க நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இது தான், ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் இது தான். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க டார்கெட்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஷேர் ஆர் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி மார்க்கெட் மூவ் போயிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்டயும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.